ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்களும் ஹீரோவும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் இது ஏதோ மிஷன் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்து எஸ்ஐ கார்பரேஷனோட சிஇஓவாக இருக்கார். அவர்கிட்ட இருந்து டேட்டா பேஸோட ஒரு கீ எடுக்கணுங்கிறக்கு வேண்டி தான் ஹீரோயின் ஹீரோ கூட க்ளோஸாக இருக்க மாதிரி தெரியுது. அவங்களும் எப்படியும் அந்த டேட்டாலாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் லியூஷியஸ்ங்கிற அவரோட ஹெட் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அவன் சும்மா ஹீரோயினை நடிக்க தான் சொல்லியிருப்பான். ஆனால் ஹீரோயின் உண்மையாலுமே ஹீரோவை லவ் பண்ணிட்டாங்க போல. அதனால் அந்த டேட்டா பேஸோட கீயை கொடுக்கும்போது கூட அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் லியூஷியஸ், நான் உன்ன நடிக்கத்தானே சொன்னேன், நீ இங்கேருந்து கிளம்பு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்தி விட்டுறான். ஹீரோயினும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. கண்டிப்பாக இனிமேல் நம்ம மீட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ 7 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. 2மே ட்வின்ஸ் போல. ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் பேரு ஸ்டெர்லிங், பொண்ணு பேரு பெல்லா. அவங்க 2 பேரும் என்னதான் குட்டி குழந்தைங்களா இருந்தாலும் நம்ம அம்மாக்கு 30 வயசு ஆயிடுச்சு, ஆனால் இன்னுமே யாரையும் டேட் பண்ணாம சிங்கிளாவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைங்கள ஜாங்னு ஒருத்தர் தான் கேர் டேக் பண்ணிக்கிறாரு. அவருமே சரி உங்க அம்மா வந்துட்டாங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அவங்க குழந்தைங்கள பார்த்தோன்னா ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறாங்க. சரி, நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போறேன், சீக்கிரமா வந்துடுறேன், நீங்க அது வரைக்கும் அங்கிள் ஜாங் சொல்ற பேச்சை கேட்டு பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. ஆனால் அந்த 2 குழந்தைங்களுமே அம்மா நீங்க டேட்டுக்கு தானே போறீங்க, இந்த டைம் ஆச்சு அப்பாவை கரெக்டாக கூட்டிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே சரி சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் கரெக்டாக ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வராங்க. ஹீரோயினும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு நான் தான் ஃபோன் பண்ணியிருந்தேன், நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா ஒரு துணி கடைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் எங்கடா வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது. அது வழியாக ஹீரோவை பார்க்குறக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஏகப்பட்ட வயனா இருக்குது. ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வராங்க. உன்னை பார்த்து 7 வருஷமாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே தான் வராரு. ஹீரோயினுக்கு ஆனால் ஹீரோவை யாருன்னே தெரில. உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ஹீரோ செம கடுப்பாகிறாரு. நீ வேணா ஒரு ஆக்ட்ரஸாக போயிரு, நல்லா தான் நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செலினாங்கிற ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. இதனால் ஹீரோயினும் நீங்கள் என்னை யாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, என் பேரும் ஒஃபேலியா, நீங்கள் வேற யாரும் நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஹீரோ கேட்குற மாதிரியே தெரில. இல்லை நீ வேணும்னே நடிக்கிற அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோவும் வைனெல்லாம் ஊற்றி கொடுத்து இந்த குடி அப்படிங்கிறாங்க. ஹீரோயினும் குடிச்சு முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவரோட ஆட்களை வச்சு ஹீரோயினை போக முடியாமல் செஞ்சிடறாரு. இதனால ஹீரோயினும் கடுப்பாகிறாங்க. நீங்கள் என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினோட குழந்தைங்கலாம் என்ன அம்மாவை இன்னும் காணோம், சரி நம்மளே போய் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஹீரோயினை தேடி வராங்க. ஏன்னா அவங்களோட வாட்ச்லாம் ஆல்ரெடி ஹீரோயினோட லொக்கேஷன் இருக்கும் போல. ஸோ அதை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க. ஆனால் இன்னுமே ஹீரோயினை விடுற மாதிரி தெரில. கரெக்டாக அந்த 2 குழந்தைங்களும் ஹீரோயின் கிட்டையும் வந்துடுறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க ஹீரோவை பார்த்தோன்னே நீங்கள் தான் என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் கிடையாது, அவங்க உன்னோட அப்பா கிடையாது, நீ இன்சைடு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு லைட்டாக டவுட் வந்துடுது, ஒருவேளை இவங்க 2 பேரும் நம்ம குழந்தைங்களா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு. உங்கள் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்கும்போது 6 வயசுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இவங்க நம்ம குழந்தைங்களா அப்படின்னு அவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் எப்படியோ அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எனக்கு என்னமோ அந்த குழந்தைங்க என்னோட குழந்தைங்களும் தோணுது, அதனால அதை பற்றி எல்லாம் விசாரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயினும் ஈவினிங் போல் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன இன்னும் ஸ்கூல்லேருந்து வரல அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அவங்களும் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு தண்ணி குடிக்கலான்னு போகும்போது அப்போ தான் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. ஹீரோயினும் அவங்க பசங்க தான் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு என்ன இன்றைக்கும் பாஸ்போர்ட் மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்தா பார்த்தா ஹீரோ அவர் பாட்டுக்கு உள்ள வந்து ஹீரோயின் வச்சிருந்தா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினும் அது என்னோட தண்ணி, நீங்கள் எதுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே வந்தீங்க, இப்படி தெரியாதவங்க வீட்டுக்கு வரது இல்லீகல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ இப்போ என்ன போலீஸை கூப்பிடணுமா, வேணா நானே கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் என்ன பேசுறனே தெரில, நீங்கள் வேற யாரோ நினச்சி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ விடுற மாதிரியே தெரில. உன்னை 7 வருஷமா நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட என் நினப்பில்லையா, நீ ஒழுங்கா எனக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரியே தான் கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீ தான் சரினா நீங்கன்னு எனக்கு தெரியும், இப்போ நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினோட மேல்கோட்டை நகர்த்திடுறாரு. ஏன்னா சரினா நீங்க கழுத்துக்கிட்ட ஒரு டேட்டோ இருக்கும். இவரும் அந்த டேட்டோ இருக்கான்னு பாக்குறாரு. ஆனா அந்த டேட்டோ இல்ல. ஆனா ஹீரோயின் செம கடுப்பாகி ஹீரோவை தள்ளி விட்டுறாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா குழந்தைங்களும் வந்துடுறாங்க. அவங்க வேற இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டு நீங்க சீக்கிரமாவே டேட் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அவங்க பாஸ்போர்ட் ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சு இங்க பாருங்க என் பேரு ஒஃபேலியா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட பொண்ணு போய் ஹீரோ கிட்ட நீங்கள் என்னோட அப்பாவா வந்துடுறீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இதனால ஹீரோயினும் அவங்க பையன்கிட்ட நீ ஃபஸ்ட்டு அவளை கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னான். அவன் என்னடானா ஹீரோ கிட்ட ஹீரோயினோட மொத்த ஜாதகத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் இல்லை, அவங்க சிங்கிளாக தான் இருக்காங்க, அவங்களுக்குன்னு கார் இருக்குது, வீடு இருக்குது, நீங்கள் வேணா அவங்கள டேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல ஹீரோயின் செம கடுப்பாயிடுறாங்க. ஃபஸ்ட்டு 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இங்கே பக்கத்து வீட்டுக்கு தான் கூடி வந்துட்டேன், இனிமேல் நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கிளம்பும் போது டிஎன்ஏ சாம்பிளுக்கு வேண்டி அந்த குழந்தைங்களோட ஒரு முடியையும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதை உடனே கொண்டு வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்டேயும் கொடுத்து செக் பண்ணவும் அனுப்பி விடுறாங்க. ஹீரோ நேராக ஹீரோயினோட தாத்தாவை பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க, ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த டைமில் தான் ஹீரோயினோட தாத்தாவுமே வீட்லேயே ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் இப்போ தான் ரிட்டர்ன் வந்ததுக்காக ஹீரோயினோட தாத்தாவுமே ஹீரோ கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க. நீங்கள் வேணா என் பேத்திக்கிட்ட பேசி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவும் சொல்கிறாரு எனக்கு அவளை முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் விட்ட இவங்க 2 பேரையும் கூத்து விட்டுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசு பிள்ளைங்க ஒன்றுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் சரி நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அங்கே பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் ஹீரோயின் அவங்க குழந்தைங்க எல்லாரும் வராங்க. ஹீரோயினோட தாத்தாவுமே அங்கே வந்திருக்கவங்க கிட்ட எல்லாம் இன்னைக்கு நான் 2 விஷயத்த உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா இந்த பார்ட்டியே என்னோட பேத்தி ரிட்டர்ன் வந்ததுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா நான் என்னோட எஸ்டேட் எல்லாமே என் பேத்தி பேரில் எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா அங்கே இருக்கவங்கலாம் செம ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினோட அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. ஆனாலுமே அவள் இண்டிபெண்ட்டாக இருந்து அவளுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டா, அவளோட குழந்தைங்களையுமே நல்லா வளர்க்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால் என்னோட எஸ்டேட் எல்லாம் அவளுக்கு எழுதி கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஒரு வீடையுமே அவளுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் அந்த தாத்தாவோட பொண்ணுமே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணுமே இருக்குது. இதை பற்றியெல்லாம் என்கிட்ட நீங்கள் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு குவெஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயினோட தாத்தா இதெல்லாம் என்னோட சொத்து, இதை பற்றி நான் ஏன் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், ஜஸ்ட் நான் உனக்கு இன்ஃபார்ம் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசிட்டு சரி நீங்கள்லாம் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் ஹீரோயினோட ஆன்ட்டி என்ன நீ இந்த ஃபேமிலிக்கு இப்போ தான் வந்திருக்கேன் ஆனால் எங்களுக்கான மரியாதையே கொடுக்கல அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை சொத்துக்களை உன்னால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியாது, அதனால் ஏதாச்சும் ஹெல்ப் வேணா கூட என்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பொண்ணு ஆல்த்தியா நீங்கள் இப்போ தான் வந்த அதுக்குள்ளே எல்லா சொத்துக்களையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அதுக்கு ஹீரோயினுமே இந்த விஷயம்லாம் இங்கே வந்து தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவள் அதெல்லாம் நம்புற மாதிரி தெரில. உடனே ஹீரோயினோட குழந்தைங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறா. உன்னோட ப்ரைவேட் லைஃப்பை பற்றி நான் எடுக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் அப்பா யாருன்னே தெரியாமல் 2 குழந்தைங்கள நீ வளர்த்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நீ ஓவராக பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆல்த்தியா என்ன நான் இப்போ ஓவராக பேசினா நீ என்ன அடிச்சிருவியா அப்படின்னு கேட்டோன்னே இவ்வளோ நல்ல ரெக்வஸ்ட்டாக யாருமே என்கிட்ட வச்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் டக்குன்னு அவளை எல்லாத்து முன்னாடியும் அரைஞ்சிடுறாங்க. தேவையில்லாமல் இனிமேல் எங்கிட்ட இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காத, அதுவும் என் குழந்தைங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ஆல்த்தியா சும்மா இருக்காம அங்கே இருக்க ட்ரிங்க் எடுத்து ஹீரோயின் மேலே ஊற்ற வர கரெக்டாக ஹீரோ வந்து மறைச்சிக்கிறாரு. ஹீரோவுமே நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கவங்க தானே, அதனால அவரை பார்த்தோன்னுமே ஆல்த்தியாவும் அவங்க அம்மாவும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் டக்குன்னு ஹீரோ எல்லாத்து முன்னாடியும் ஹீரோ என்னுடையவ, அதனால தேவையில்லாமல் அவகிட்ட யாரும் வச்சுக்காதீங்க, இதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா நீங்களாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு ஹீரோயினையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போய் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நீ இன்னும் அப்படியே தான் இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் எதுவும் பேச வராங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்கே வந்துடுறான். இதனால் ஹீரோயினும் சரி நான் போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் தான் நீ வருவியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ஹீரோவோட அசிஸ்டன்ட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபோனை காமிக்கிறாரு. என்னன்னா டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சு, அதில் ஹீரோவோட குழந்தைங்க அந்த குழந்தைங்க கிடையாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதை பார்த்தோன்னா ஹீரோக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்றா இருந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க போல. ஹீரோ அதை பெரிய ஸ்க்ரீன்லேயே போட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்ன யோசிக்கிறனே தெரில. அவள் என் கூட தானே ஒன்றா இருந்தா, எப்படியாவது என் குழந்தைங்க இல்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செமையாக ஃபீல் பண்ணி நல்லா ட்ரிங்க் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோக்கு ஹீரோயின் வந்த மாதிரி ஒரு இல்யூஷனும் ஆகுது. அவங்க 2 பேரும் திரும்ப ரொமான்ஸ் பண்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனாலும் ஹீரோக்கு என்ன ஆனாலும் என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாரு. ஹீரோயினும் உட்காந்து ஹீரோவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் என்ன நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றா, அது மட்டும் இல்லாமல் சரினாங்கிறான், ஒருவேளை நம்ம அந்த அளவுக்கு அந்த சரினா மாதிரியா இருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இவன் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க. ஏன்னா எம்கே கம்பெனியில் ஜாயின் பண்றதுக்கு வேண்டி தான் அவங்க தாத்தா சொல்லியிருப்பாங்க.
சொல்கிறாங்க. அதனால் அவங்களுமே அந்த ஒர்க்கு கிளம்புறாங்க. அவங்க குழந்தைங்களுமே நல்லச்சியாக பண்ணி ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோவுமே கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. ஹீரோயினுக்கும் ஒன்றுமே புரியல. என்ன நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஆமாம் இதோ உன் பக்கத்து வீட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பயப்படாத, நான் ஒன்றும் கிரிமினல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் சப்போஸ் நீங்கள் கிரிமினலாகவே இருந்தாலும் அதை போலீஸ் பார்த்துப்பாங்க, தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா உடனே அவங்க குழந்தைங்க வந்து கதவையும் திறக்கிறாங்க. எங்கள் அம்மா இப்படி உங்ககிட்ட ரூடாக பேசினதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எங்கள் கூட டச்சில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமாக சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயினோட பொண்ணும் ஹீரோக்கு ஒரு வாட்சை கொடுக்குறா. அப்படி இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் டச்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சையும் கட்டி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும் உங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. பார்த்தா அங்கேயுமே ஹீரோ இருக்காரு. உடனே ஹீரோயினும் நீயும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு அங்கே என்னோட அவ்வளோ பெரிய ஃபோட்டோ இருக்கு, அதை பாரு ஃபஸ்ட்டு, நான் ஒன்றும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண வரல, இந்த கம்பெனியே என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும் எனக்கு இந்த வேலையே வேண்டாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ என்ன இங்கே இருந்தால் ஒரு வேலை நீ தான் செலினான்னு கண்டுபிடிச்சிடுவேன் பயக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இல்லை நான் உன்னோட எக்ஸ் மாதிரியே இருக்கிறதுனால நீ என் மேலே லவ்ல விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் உடனே அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஹீரோயினுக்கு வேலையை கொடுக்க சொல்கிறாங்க. என்ன வேலை வேணும்னு கேட்கும்போது ஆர்கிடெக்சரில் மேனேஜராக கேட்குறாங்க. ஹீரோவும் அதை கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் என்ன அதிக அமௌண்ட்டு இன்சென்டிவ் அந்த மாதிரிலாம் கிடைக்குமான்னு கேட்கும்போது ஹீரோவும் ஹை ரைஸும் கொடுக்க சொல்லிடுறாரு. ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஹீரோவோட ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்கும், அதில் ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாரு. அந்த ஃபோட்டோவை செம்மையாக கிண்டல் பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயின் இப்போ தானே புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே ஆஃபீஸ்லேயே ஒரு இடத்துல பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஒருத்தனும் ஹீரோயின் கிட்ட அவங்க ஸ்பெஷல் டேலண்ட்டை காமிங்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்க ஒருத்தர் டான்ஸ் ஆடி காமிக்கிறான். ஹீரோயினும் குடிச்சிட்டு நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோவும் வராங்க. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து ஒரு க்யூட் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி விழுக போயிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு. ஆனால் அவர் பிடிச்ச ஸ்பீடில் டக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. உடனே அங்கே இருக்கவங்கலாம் வான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபோட்டோவும் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு ஹீரோயினையும் அங்கேருந்து கூப்பிட்டு அவர் பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.